ஒரு அழகான ஸ்டோரி. அந்த காலத்தில் குருமார்கள் குருமார்கள் குதிரையிலும் ஏறி அமர்ந்து கூட சீடர்களும் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மலையை தாண்டி ஒரு கிராமத்துக்கு. அப்போ கிராமத்துக்கு சென்று கொண்டு இருக்கும்போது குருமார்களாலே ஒரு தெரியணும் அல்லவா? அப்போ தெரியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைப்பா மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்போ இவர் தான் குரு அப்படிங்கிற மாதிரி, இவர் தான் சிசிஎன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ ஒரு காவல்துறையில் எடுத்துட்டிங்கன்னா எஸ்ஐ யார், இன்ஸ்பெக்டர் யார், கான்ஸ்டபிள் யார் சொல்கிறோம்ல, அப்போ அந்த மாதிரி அப்போ இதுலேயும் வித்தியாசம் உண்டு. அப்போ அந்த தலைப்பை கட்டியிருப்பாங்க. தலைப்பை கட்டி அவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது அப்போ இவருடைய கொஞ்ச நேரத்தில் அந்த தலைப்பை வந்து காணும். இவர் டக்குன்னு பார்க்கும், ஏதோ வெயிட் எந்த மாதிரி இருந்துச்சா காணுமே அப்படின்ட்டு இப்போ பின்னாடி இருக்கிற நடந்து வரக்கூடிய சீடர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சீடர்கிட்ட கேட்கும்போது என்னோடய தலைப்பை எங்கே காணுமே எங்கேன்னு. அது ஒரு சீடர் சொல்லுதார், அந்த நீளமாக துண்டு மாதிரி இருக்குமே அதுவா? ஆமாப்பா அதே தான். ஒரு ஆள் சொல்லுதார், நீங்கள் எப்போதும் வச்சுருப்பீங்களே அதான் அப்படிங்கிற. அதே தான்ப்பா. ஒரு பச்சை கலரு, ஒரு வில்வெட் கலரு, அதில் ஒரு ஸ்டோன் வச்சது, கல் வச்சது எல்லாம் இருக்குமா? அதான் அதே தான்ப்பா. எங்கேப்பா அதை? அது 3 கிலோமீட்டர் முன்னாடியே கீழே விழுந்து கிடக்கு. ஏன்பா எடுக்கலை? நீங்கள் சொல்லலை, நான் எடுக்கலை. சரி, நீ எது கீழே விழுந்தாலும் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ குதிரையிலேருந்து குதிரை சாணி போடுது. சாணி போட்டோடனே அதை எடுத்து பிறக்கி சுமந்துட்டு வராங்க. பின்னாடி வர சீடர்கள் போகிறோம். இது என்னடா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே சொன்னீங்க எது கீழே விழுந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை உரமை தட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட் எழுதிக்கோ. இனிமேல் அதாவது எது கீழே விழுது எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது அதை எழுதிக்கோ அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் எழுதிக்கிட்டாங்க. சரி ரைட் போட்டோம். வண்டி போயிட்டுருக்குது. அப்போ போயிட்டுருக்கும்போது ஏத்தத்தில் போயிட்டுருக்கும்போது அந்த கல் தட்டி குதிரை வந்து மலர்ந்து அந்த அவரும் குருநாதரும் அந்த குதிரை மேலே உருண்டு பரண்டு கீழே வர்றாரு. கீழே வந்தவர் தான் இவங்க வந்துட்டு அந்த லிஸ்ட்டை பார்க்குறாங்க. அவர் வந்து தூக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தூக்குன்னு சொல்லும்போது இவங்க அந்த லிஸ்ட்டை பார்க்குறாங்க. விழுந்தது எது, விழாதது எது, விழுந்தது எது. அந்த லிஸ்ட்டில் ஒரு பேர் இல்லை, போட்டோம். அப்போ அப்படி போய்கிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது இது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நல்ல ஆசிரியர் கிடைக்க வேண்டும், அதே போல் நல்ல மாணவர்கள் கிடைக்க வேண்டும். நல்ல ஆசிரியர் கிடைத்தால் மட்டுமே மாணவர்கள் சமநிலைக்கு வந்து ஒரு கலெக்டராகவோ, இன்ஸ்பெக்டராகவோ, போலீஸ் துறையிலையோ அந்த அளவுக்கு டாக்டராகவோ முன்னேறதுக்கு நமக்கு வந்து கிடைச்சது நல்ல ஆசிரியர் கிடைக்க வேண்டும், நல்ல மாணவர்கள் இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு காரணமே இதுதான். ஆகவே நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதே இந்த முக்கியத்துவம், இந்த கதை. ஆக நன்றி, வணக்கம்.